ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பெட்ராக் வெர்ஷனில் நம்ம எப்படி போர்ஷன்ஸ் கிராஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கேரட்டு, பஃபர் ஃபிஷ்ஷு, மேக்மா க்யூபு, நெதர் வாட்டர், அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸு, ரெட் ஸ்டோனு, அப்புறம் கன் பவுட்ரு, இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரூ இன்ஸ்டானை கீழே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பாட்டிலில் உங்களுக்கு தேவையான தண்ணியை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அதெல்லாம் உங்கள் ப்ரூ இன்ஸ்டானில் வச்சுருங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் இருக்க அந்த நெதர் வாட்டர் எடுத்துகிட்டு அது உள்ளே வச்சு விட்ருங்க. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் ஒன்று வச்சுருங்க. உங்களுக்கு நெதர் வாட்டர் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன போர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நைட் விஷன் வேணும்னா நீங்கள் கோல்டன் கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். கோல்டன் கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நைட் விஷன்னா கோல்டன் கேரக்டர். இப்போ அது ஃபஸ்ட்டு நெதர் வாட்டர் ஃபுல்லாக லோட் ஆகிடணும். நீங்கள் மறக்காமல் அந்த பவுடர் ராடை வச்சு விட்ருங்க. அப்போ தான் அது ஹீல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், அங்கே பாருங்கள் ஹீல் ஆகுது. ஸோ அது ஃபுல்லாக ஆகிட்டுக்கப்புறம் அது ஃபுல்லாகிடோன்னே அது நார்மல். இப்போ வாட்டர் பாட்டிலில் இருந்தது, இப்போ பாருங்கள் ஆக்வர்ட் போர்ஷன் ஆகிட்ருக்கோம், ஆக்வர்ட் போர்ஷனாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் ஆக்வர்ட் போர்ஷன். இப்போ நீங்கள் கோல்டன் கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நைட் விஷன் வரும். இதுவே நீங்கள் பஃபர் ஃபிஷ் வச்சிங்கன்னா அது வாட்டர் ப்ரீத்திங் ஆகிடும். இதுவே நீங்கள் இதுவை வச்சிங்கன்னா மேக்மா க்யூப் வச்சிங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் ஆகிடும். இப்போ அது 3 நிமிஷத்துக்கு காட்டிருக்கோம் எல்லாத்துலேயுமே. நீங்கள் அதை 3 நிமிஷத்துக்கு யூஸ் அது 3 நிமிஷன்றது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 3, அதாவது எல்லாமே 8 நிமிஷம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகிருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ அது என்னென்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க, என் முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி, லாவா, அப்புறம் கொஞ்சம் ஆழமான பிளாக்கு. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன். இப்போ பாருங்கள், வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன் நான் குடிச்சிட்டு இப்போ உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ப்ரீத்திங் நார்மலாக நம்ம சர்வைவலில் பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஹார்ட்டு கீழே பபுள்ஸ் வரும். இது வாட்டர் ப்ரீத்திங் இருக்கிறதுனால உங்களுக்கு பபுள்ஸே காட்டல பாருங்கள். சைடில் பாருங்கள், காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் காமிச்சிருக்கோம். அந்த இது கூட இந்த நம்ம குடித்த போர்ஷன் பாருங்கள், எமௌண்ட்லாம் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் 8 நிமிஷம் தண்ணி, அந்த 8 நிமிஷம் முடிகிற வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தண்ணி உள்ள கட்டுறது எல்லாமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் இதை குடிச்சிட்டு லாவாவில் குதிக்கிற பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சர்வைவல் வேர்ல்டில் தான் இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா லாவாலாம் குடிச்சிருப்பேன். ஆனால் லாவாவில் நான் இது தெரியாமல் நான் 3 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதை நான் ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணி மாற்றலை. 3 மினிட்ஸ் தான் இருக்காது. ஸோ பார்த்தீங்களா, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் விஷன் போர்ஷன் நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு இடத்துக்கு உள்ளே போனீங்கன்னா, இப்போ கேவில் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப இருட்டாகிடும் பாருங்கள். இந்த மாதிரி இருட்டாகிடும். இதுவே நீங்கள் இப்போ அந்த போர்ஷனை குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வெளிச்சமாகிடும். பார்த்தீங்களா, இவ்வளோ இருட்டிலையும் வெளிச்சமாகிடுச்சு. நான் எந்த ஒரு டெக்ஸ்சர் பேக்கும் போடல. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் விஷன் காட்டும், கண்ணு மாதிரி ப்ளூ கலரில். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த போர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் குடிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ கன் பவுட்ரு எது இருக்குன்னா, ஸோ இப்போ கன் பவுட்ரு வச்சு நீங்கள் இப்போ அந்த நார்மல் போர்ஷன்ஸ் ஸ்ப்ளாஷ்டு போர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கன் பவுடர் அடிச்சோன்னே அங்கே பாருங்கள் ஸ்ப்ளாஷ்டு போர்ஷன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஸ்ப்ளாஷ் போர்ஷன் வச்சு இப்போ நீங்கள் இந்த போர்ஷனை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே இந்த போர்ஷன் வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். தூக்கி போடலாம். இப்போ அர்ஜென்ட்டாக இப்போ எதனா ஒரு லாவா கீழே வின்ட்டிங்கன்னா டக்குன்னு என்ன பண்ண தெரியாமல் டக்குன்னு நீங்கள் அதை போட்டுடலாம். இப்போ டக்குன்னு இருட்டில் மாட்டிங்கன்னா ஜாம்பிலாம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அதை போடலாம். அவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் இந்த போர்ஷன்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, ஓகே காய்ஸ், நான் கூடிய சீக்கிரம் லைவ் போடலான்னு இருக்கேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பை.